Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about this day and age. Hallelujah. About how God is working in the world as how He did in the Bible of old days. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. Greetings to all my wonderful viewers in the match's name above all names. இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak His wonderful words of life once again in your houses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயம் உங்கள் வீடுகளில் அவருடைய ஜீவனுடைய வார்த்தை பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். I do appreciate you tuning in to listen to this message. நீங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு கூட நான் நன்றி செலுத்துகிறேன். This is a season for you to experience miracles, wonders and manifestations of the greatness of our God. இந்த காலகட்டத்தில் நாம் ஹல்லேலூயா நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் வெளிப்படுத்தலும் ஹல்லேலூயா அனுபவிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் காலமாக இருக்கிறது. Do you know that God rewards those who seek after Him? ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறாருன்னு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? If you want prayer, call that number on the screen. When you call Jesus on the scene, He will come immediately and turn your situation around. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிடும்போது அச்சனமே வந்து உங்கள் நிலவரத்தை முற்றிலும் மாற்றி விடுவார். Shall we constrain Him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சரூபனே மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are one, hallelujah, of those who are seeking Him. Hallelujah. Today, otherwise you will not be listening to this program now. நீங்கள் கர்த்தரை தேடுறவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது இந்த செய்தி கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. Jesus, the Holy Bible says, Hallelujah is the same yesterday, today and forever. Hallelujah. And He will do what He did in the olden days as He did today also. வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று. அன்றைக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இன்றைக்கும் அதே அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். God is looking for faithful ones to reward them today. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. Proverbs 28:20 says, "The faithful man abounds in blessings." நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உண்மையுள்ளவர்களை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள் என்று. When did God give the wealth of Egypt to Israel in the Bible? வேட்டில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வந்து எகிப்துடைய சொத்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள்? He did not give it when Egypt was being blessed, but when Egypt was going under with plagues, pestilence and famine, owing to the wrath of God being poured out, hallelujah, He blessed His people. எகிப்தியருடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் கூட
இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எப்பொழுது கொடுத்தார் என்றால் எகிப்து ஆசீர்வாதமாக இருக்கும்போது கிடையாது. எகிப்து முழுகி கொண்டு போய் இப்போ கொள்ளை நோயினாலேயும் வாதையினாலேயும் பஞ்சத்தினாலேயும் முழுகி கொண்டிருக்கும்போது தான் ஹல்லேலூயா கர்த்தர் எகிப்தியருடைய சொத்தெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். This is owing to the wrath of God being poured out as it is today too in 2021, owing to corona and other pestilences and diseases. இதெல்லாம் கர்த்தரோட கோபாக்கினி அவருடைய ஜனங்கள் மேலே ஹல்லேலூயா மனுகுலத்தின் மேலே ஊற்றிக்கொண்டு இருந்தது. இன்றைக்கும் இந்த 2021 வருஷத்தில் கூட கொரோனா கொள்ளை நோயும் வாதைகளும் ஹல்லேலூயா நோய்களும் கூட மேலே கர்த்தரோட கோபாக்கினி மனுஷன் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். Egypt became bankrupt as their wealth was transferred to the Israelites. எகிப்தியரோட எல்லா சொத்தும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். எகிப்து ஒன்றும் இல்லாத கடைசியில் முடிந்து விட்டார்கள். Why did God give all that silver and gold to God's people in Egypt? எல்லா வெள்ளியும் பொன்னும் கூட எகிப்தில் இருந்ததெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஏன் கர்த்தர் கொடுத்தாரு? He had a purpose for it. அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தபடியால். If you remember, the Israelites when they came out of Egypt went into the wilderness where they remained for 40 years. நீங்கள் யோசித்தா இஸ்ரேல் ஜனங்க வந்து எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது ஹல்லேலூயா எங்கே இருந்தார்கள்? வனாந்திரத்தில் இருந்தார்கள். 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தார்கள் என்று பார்க்குறோம். There were no malls for them to spread the money and go shopping in the wilderness. அவர்களுக்கு அவங்க பணம் எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அன்றைக்கி அவர்களுக்கு இருக்குல்ல. இந்த பணத்தை கொண்டு போய் செலவு செய்யும்படிக்கு. In fact, God's word says their slippers did not get worn off. நம்ம பார்த்தா கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் அவருடைய காலில் போட்டு செருப்பு கூட தேஞ்சு போகவில்லை. How was this possible? For 40 years. இது எப்படி சம்பவிச்சது? 40 வருஷம் ஒரே செருப்பு போட்டுன்னு இருக்கலாமா? It was because the presence of God was with them. இது எப்படி இது சம்பவிச்சது என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்தபடியால். protecting them day and night. இரவும் பகலும் கூட அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தது. That's all you need today. You will see. இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஜனங்களுக்கு மனுஷனுக்கு என்ன வேணும்? கர்த்தரோட பிரசன்னம் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேணும். அது மட்டும் இருந்தால் கர்த்தர்களோடு இருந்தால் மட்டும் போதும். இட்ஸ் God's presence. If God's presence is with you, He'll protect your body, your property and all and deliver you also from any bondage you are in. கர்த்தரோட பிரசன்னம் அவருடைய ஆவி அவருடைய அபிஷேகம் உங்களோடு இருந்தால் உங்கள் சரீரத்தை கூட பாதுகாக்கும். உங்கள் வியாதியிலேருந்து உங்கள் சரீரத்தை கூட பாதுகாக்கும். உங்கள் சொத்து உங்கள் பொருளெல்லாம் கூட பொருளாதாரத்தை கூட எல்லாம் பாதுகாக்கும். எப்பேற்பட்ட கட்டுகளில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தால் கூட உங்களை விடுதலை ஆக்கும். He gave the wealth of Egypt to God's people for building the tabernacle of meeting. இந்த சொத்து இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போ என்னது கொடுத்தது? அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, வச்சுன்னு தானே இருந்தாங்க. ஹல்லேலூயா. தேவனை சந்திக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்கு தான் அந்த வெள்ளி பொண்ணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். Today also the Lord God is going to give the wealth of the sinner to the righteous. இன்றைக்கும் அப்படியே அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அப்படியே செய்ய போகிறார். துன்மார்க்கருடைய சொத்து இன்றைக்கு நீதிமான்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்க போகிறார். The money is in the wrong hands. தவறான கைகளில் அந்த பணம் இருக்கிறது. The sinner will not support God's ministry for the end time harvest. பாவிகள் வந்து கடைசி நாட்களோட அறுவடையை தாங்க மாட்டார்கள், ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டார்கள். God's people will give. கர்த்தருடைய ஜனங்க தான் ஊழியத்தை தாங்குவார்கள். Don't try to hoard up money thinking you will not have enough for yourself in this pandemic and economic crisis. நீங்கள் நம்மளுக்கு பணம் பத்தாத போகும்
அதனால நம்ம இருக்கிறதெல்லாம் கூட நம்ம சேர்த்து வைக்கலாம், உனக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்து வைக்காதீர்கள். இந்த கொள்ளை நோயினால அப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லை, அதை போகும் என்று சொல்லிட்டு ஹல்லேலூயா. as it is going on in the world, the crisis is going on in the world, உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சியும் பயங்கரமான பிரச்சனை பஞ்சம் நடந்து கொண்டு இருக்கிறபடியால் அப்படி செய்யலான்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீர்கள். the money is still on earth and nothing has left it. எல்லா பணமும் இந்த பூமியில் தான் இருக்குது, இந்த பூமியை விட்டது எங்கேயும் போகவில்லை. God is looking for the faithful to bless them with. இன்றைக்கு தேவன் வந்து ஹல்லேலூயா உண்மையுள்ள ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணத்தை கொண்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு. If you have been faithful, God will trust you now with wealth you never had. நீங்கள் உண்மையுள்ளவர்களா கர்த்தரோட வார்த்தை பிரகாரம் எல்லாம் செய்து கொண்டு இருந்தால் கர்த்தர் வந்து ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலேயே இல்லாத சொத்துனால உங்களை ஆசீர்வதிப்பார். He has been watching your giving records, and now as a result of your faithfulness, God is going to trust you with money you never had. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற பட்டியலை கர்த்தர் திறந்து பார்ப்பார். எல்லா புஸ்தகங்கள் வேதத்தில் எழுதியிருக்குது, புஸ்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது என்று. இந்த பைபிள் we read that books have been written about everybody and what they do on this earth. அப்போ எல்லாரும் இந்த பூமியில் என்ன செய்கிறார்களோ அதை பற்றி புஸ்தகங்களில் பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, எப்படி நீங்கள் கொடுத்துருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்கள் பேரில் உள்ள புஸ்தகத்தில் அது எழுதி வச்சிருக்கிறது என்று பார்க்குறோம். அந்த புஸ்தகங்களில் கர்த்தர் நோக்கி பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். He said he will give you lands you did not own and houses you never built. நீங்கள் உங்களுக்கு இல்லாத நிலங்களை கொடுப்பார் என்று எழுதியிருக்குது வேதத்தில். நீங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. Then the wealth of the sinners belong to the righteous. துன்மார்க்குடைய சொத்து யாருக்குரியது? நீதிமான்களுக்குரியது. Righteousness puts you legally in right to prosper. நீங்கள் நீதிமானாக இருந்தால் சட்டப்பிரகாரம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றவர். In Proverbs 15 verse 6 it says, in the house of the righteous is much treasure. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நீதிமான்கள் வீட்டில் அதிகமாக சொத்துண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். This wealth transfer is coming to God's people, not to the world, because they are going to fund the end time harvest of souls. இந்த ஆசீர்வாதம் இந்த ஐஸ்வர்யம் வந்து கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான் வருகிறது, உலகத்தின் ஜனங்கள் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தான் கடைசி நாட்களோட ஆத்மாக்களோட அறுவடையை தாங்குவார்கள். No need for you to hoard up the little you have. The Lord God is going to open the windows of heaven and pour out blessings you have no room to contain. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் காசை நம்ம சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கொடுக்குற வழியில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் ரிசீவ் ஒன்லி இன் த வே ஆஃப் கிவிங். தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகனையை திறந்து உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாதபடிக்கு அளவுக்கு அவர் வர்ஷிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். Proverbs says, he who wins souls is wise. நீதிமொழிகளில் நாம் வசனத்தை வாசிக்கிறோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானிகள் என்று. We are living in the times and seasons of the second coming of the Lord Jesus Christ. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையின் காலமாக இருக்கிறது. And you are not going to take anything from this world and go except the souls, hallelujah, which you have led to salvation. இந்த உலகத்தின் ஒரு காரியம் கூட அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போக முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்னா நம்ம ஒன்றுமே எல்லாம் விட்டு தான் நாங்கள் போக போகிறோம். Some people are saying Jesus is coming again, and you keep on saying that he is coming, but he still has not come. And people are doing all sorts of things, but they gave everything they had, but they still have, Jesus has not returned. ஒரு சிலர் வந்து எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து திருப்பி வராருன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால்
வந்த பாடில்லை. எல்லா காரியங்களும் கூட ஒரு சிலர் விற்று கூட செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் வந்த பாடில்லை. ஹல்லேலூயா. This is the season of the second coming of our Lord and Savior Jesus Christ. In our times is the second coming of Jesus. நம்முடைய காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை. So long he would have said, even Paul said, Peter said, but he didn't come. But this is the season which we are living in, that the Lord Jesus Christ is going to return to take those who believe in him. ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் வரப்போகிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போகிறார். Don't forget that Jesus is going to hold you accountable for every soul that came your way. நீங்கள் what are you doing today? நீங்கள் இன்றைக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு ஆத்மாவும் ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வர ஆத்மாவும் என்னத்துக்குன்று இயேசு பற்றி ரட்சிப்பின் வழியாக அவர்களுக்கு தெரிவிக்கும்படிக்குத்தான் கர்த்தரை அந்த ஆத்மாக்களுக்கு உங்களை கணக்கு கேட்க போகிறார். Did you tell them about the way of salvation? அவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை தெரிவித்தீர்களா? Seek after the things of God, and all what you are seeking for will come looking for you. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அதன் காரியங்கள் மேலே நோக்கமாக இருங்கள். தேடி நீங்கள் அதை போகுங்கள். அப்பொழுது நீங்கள் தேடி போய் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் என்று வசனம் சொல்லுகிறது. In Matthew 6 verse 33 we read Jesus saying, seek you first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. Let God's kingdom be your first priority. Hallelujah. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இதை தேடுங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதெல்லாம் உங்களை தேடி வரும் என்று பார்க்குறோம். கர்த்தருடைய ராஜ்யமும் அவருடைய ஊழியமும் உங்களுக்கு முதலாவதாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். The things related to his ministry, what is important to the Lord Jesus, let it be most important for you. அவருடைய ஊழியத்துக்கு சம்மந்தப்பட்ட காரியம் கர்த்தருக்கு எது முக்கியம் என்று நாம் வேதத்தில் பார்க்குறோமோ அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமாக இருக்கட்டும். Hallelujah. Then you will see that what you are asking for will be most important for Jesus. You need not even go seeking for it. அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை தேடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் முக்கியமாக இருக்கும்னு பார்க்குறோம். Those things will come seeking you. Also things which you did not even expect to get, you will receive. அது உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு சேரும் என்று பார்க்குறோம். What are you doing with yourself in this corona pandemic lockdown season? இந்த கொரோனா கொள்ளை நோயில் இந்த லாக்டவுன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Today we are seeing the devil overcoming God's people also. இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களை கூட பிசாசு மேற்கொள்கிறான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். How is that? அது எப்படி அது கர்த்தருடைய ஜனங்களை பிசாசு மேற்கொண்டிருக்கிறது? It's because they lack spiritual power in their lives. எப்படி என்றால் அவர்கள வாழ்க்கையில் ஆவிக்குரிய வல்லமை இல்லாத இருக்கிறபடியால். Today we see that over 80% of God's people lack spiritual power. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? 80% கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை இல்லாத இருக்கிறது என்று. The spiritual batteries are practically dead. அவர்களுடைய ஆவிக்குரிய பேட்ரி செத்த நிலவரத்தில் இருக்குது என்று பார்க்குறோம். Because they don't charge it. அவர்கள் அது சார்ஜ் பண்ணாத இருக்கிறபடியால் அப்படி இருக்கிறது. Like how you charge a mobile phone, you will see that at least 1.5 hours charging time is required for full power. உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்களோ 1.5 மணி நேரம் ஆச்சிலும் வேணும் பேட்ரி ஃபோனில் ஃபுல் வல்லமை பெற்றுக்கொள்கிறதுக்கு, பவர் வர்றதுக்கு. If you want power in your life, at least 2 hours per day you have to spend time in prayer, connecting with Jesus. உங்கள் வாழ்க்கையில் வல்லமை தேவைப்பட்டால் வாழ்க்கையில் 2 மணி நேரமாவது நீங்கள் இயேசுவோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள்லையே. In Isaiah 40 verse 31 it says, those who wait on the Lord will renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் சேட்டைகளை கழுகை போல சேட்டை விரித்து அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இங்கே நாம் என்ன பார்க்குறோம்? வாட் டு வி see here?
Without waiting, there is no power in your mouth. கர்த்தர் காத்திருக்காதபடிக்கு உங்கள் வாயில் வல்லமை இருக்காது. ஏஞ்சல்ஸ் ஆர் வீக்கெண்ட் ஆன் யுவர் பிஹாஃப். உங்களுக்கு இருக்கிற தூதர்களுக்கு பலன் இல்லாத போய்விடும். ஏஞ்சல்ஸ் வீக்கெண்ட், வாட் will happen? Demons will be strengthened and then you will be ruined. உங்களுடைய தூதர்கள் பலன் அற்று போகும்போது பேய்கள் உங்களுக்கு விரோதமாக பலன் அடைந்து படையெடுப்பார்கள், உங்களை மேற்கொள்ளும். when you wait on the Lord, God empowers you. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார்கள், வல்லமை கொடுப்பார்கள். waiting empties us of self and enables us to get God's fullness. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நம்ம சுயத்தை எல்லாம் வெளியாக்கும்படிக்கு, சாகடிக்கும்படிக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Today, if you want to overcome the devil, you need the victorious power of the Lord Jesus Christ. இன்றைக்கு பிசாசானவன் உங்களை மேற்கொள்ளாத இருக்கணும்னா கர்த்தருக்கு காத்திருந்து நீங்கள் பலன் அடைய வேண்டும். You need the victorious power of the Lord Jesus Christ. வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வல்லமை உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். The Holy Spirit of God in you. Otherwise, the defeated one will for sure overcome you. வெற்றி சிறந்த தேவனுடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இல்லை என்றால் தோற்று போனவன் நிச்சயமாக உங்களை மேற்கொள்ளும் என்று பார்க்குறோம். The cause of all the failures you are facing today is only for one reason. இன்றைக்கு அநேக காரியங்களை தோல்வி நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறதே ஒரே ஒரு காரணம்தான். and that is because of power failure. வல்லமை இல்லாதபடிக்கு போகிறதுனால தான் எல்லா பக்கம் தோல்வி அடைகிறீர்கள். யூ ஆர் டூயிங் இட் ஆல் இன் த ஃப்ளஷ். எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்கிறோம்? மாம்சத்தில் செய்ய பார்க்குறோம். டுடே ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஓவர் கம்மிங் மேன் த்ரூ பிளேக்ஸ் அண்ட் பெஸ்டிலன்சஸ். இன்றைக்கு என்ன பார்க்குறோம்? பேய்கள் வந்து கொள்ளை நோயினாலையும் வாதையினாலையும் மனுஷனை மேற்கொண்டு சாகடித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். மேன், hallelujah, needs to wait upon God if he wants to receive the overcoming power. மனுஷன் வந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், மேற்கொள்கிற வல்லமை வேணும் என்றார். there's no other way to escape the enemy's clutches. சத்துருடைய கையிலிருந்து விடுதலையாக வேறு எந்த வழியும் கிடையாது. man has been given time to consider in this season. இந்த காலகட்டம் என்னத்துக்கு? மனுஷன் சிந்திக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். many people have great revelations of many mysteries in the Bible and keep on talking about them, but they do not know about the basic principles of the apostolic doctrine. அநேக ஜனங்களுக்கு வேதத்தின் அநேக கருத்துக்களை பற்றி வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் மூல உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசங்களை பற்றி அவர்கள் அறியாத இருக்கிறார்கள். which Apostle Paul writes in Hebrews chapter 6 verse 1 and 2 and the doctrine of baptisms. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஸ்நானங்களோட உபதேசங்களை கூட பற்றி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். மூல உபதேசங்களை பற்றி எழுதியிருக்கிறத பார்க்குறோம். but the basic principles and the doctrines of baptism, which is very important, he has mentioned. இது முக்கியமானதை எழுதியிருக்கிறார்கள். whoever you are today, if your sins are not washed through baptism in the name of Jesus Christ, you cannot go to heaven. இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து உங்கள் பாவத்தை கழுவாதபடிக்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பரலோகத்துக்கு போக முடியாது. வாட் எவர் மினிஸ்ட்ரி யூ ஆர் டூயிங் ஹியர் ஆன் திஸ் earth, நீங்கள் எப்பேற்பட்ட ஊழியங்கள் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்தால் கூட பாவ பரிகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான். அந்த வழியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பரலோகம் போக முடியாது. Forgiveness of sins is in a man's name, and that is the Lord Jesus Christ. Without having your sins forgiven in his name, you cannot go to heaven. Hallelujah. Satan is a deceiver, also known as the Satan who deceived Eve in the beginning. சாத்தான் வந்து வஞ்சிக்கிறவனா இருக்கிறார். ஆதியில் ஏவாளை வஞ்சித்த சாத்தான்னு
அழைக்கப்படுறான். அண்ட் he has many duplicates. அவன் எல்லா காரியங்களும் முக்கியமான காரியங்களில் வேதத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறத பற்றி எல்லாத்துக்கும் அவன் டியூப்ளிகேட் உண்டாக்கி வைத்திருக்கிறான். About the main things the Lord has written in the Bible, Satan has made duplicates and kept to deceive. Today man has been mercifully been given time to consider whether he truly has obtained salvation or not. இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் கிருபையால் மனுஷனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். உண்மையாக நிச்சயமாக பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொண்டிருக்கிறாரோ இல்லையோ என்று சோதித்து பார்க்கும்படிக்கு. as it has to do with his eternity. ஏன்னு சொல்லுங்க, அங்கே நித்தியத்தை பற்றி அது சம்பந்தப்பட்டுள்ளபடியால். Once you get there, you have no choice, as we see in the parable of the rich man and Lazarus in Luke 16. நரகத்துக்கு போய் சேர்ந்துட்ட பிறகு நமக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். லூக்காஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவானும் லாசரை பற்றி இயேசு கிறிஸ்து பேசின ஊமையில் வாசிக்கிறோம். சாய்ஸ் இஸ் given now on this earth. மனுஷனுக்கு இந்த பூமியில் இப்பொழுது தான் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. to secure where they are going to spend their eternity. அவங்க நித்தியத்தை எங்கே செய்ய போகிறாங்களோ அங்கே தீர்மானம் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு இந்த பூமியில் இப்பொழுது சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார். Jesus is trying to get man's attention in different ways. அநேக காரியங்களை செய்து அநேக வழியில் மனுஷனை உணர செய்ய இயேசு கிறிஸ்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். You also need the Holy Spirit of Jesus Christ in you too. உங்களுக்கு அது மட்டும் இல்லாதபடிக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவோட ஆவியோட அபிஷேகம் வேணும். Otherwise his word says you are none of his. இல்லென்றால் நீங்கள் கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவர், அவருடையது அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. And Jesus Christ is coming very soon to take those who are his. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு போகும்படிக்கு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறார். You need, hallelujah, to get your life in order immediately, to be with Jesus and live eternally in heaven. பரலோகத்தில் போய் நித்தியத்தை வாழும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Now I'm going to pray for you. இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், கொடாகொடி ஸ்தோத்திரம் ஏற்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் உடைய ஆவியை ஊற்றும், உடைய வெளிப்பாட்டை தாரு கர்த்தாவே. அல்லேலூயா. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படிக்கு கர்த்தாவே அவங்களோடு பேசும் கர்த்தாவே. எப்பொழுது எந்த பிரச்சனையோ வியாதியோ கர்த்தாவே கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட உடைய ஆவியை ஊற்று கர்த்தா. நோக்கி கூப்பிடும்போது உடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு பார்க்குறோம். ஆவியை ஊற்று கர்த்தா, விடுதலை தாரு, சுகத்தை தாரு கர்த்தா. சத்ரு யாரை கொள்ளு போகாதபடிக்கு வேலி அடித்து காத்துக்கொள்ளு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Lord, I pray, Father, that you pour your spirit of revelation and understanding, Lord Jesus, upon them so that they will get ready, Lord Jesus, and prepare for your coming, Father. Hallelujah. I pray that you pour out your Holy Spirit right now on all of them, Father. Many people are being, Lord, affected by the corona pestilence, Father. Pour out your spirit upon them, Lord Jesus. Where your spirit is, there is liberty, we see. Lord, heal them, deliver them, Lord Jesus. Do not Satan overcome any of your people, Father. Let them prepare themselves to come to be with you, to live eternity in heaven, Lord Jesus. I commit each and every one into your golden hands. Bless them and their families. In Jesus' name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் எங்கள் மோகரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்கின நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்கள் காணிக்கையில் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். இந்த கடைசி கால அறுவடை நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறையில்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். This message is a blessing to you. Contact us by phone. Your testimonies are blessing to many. If you want to support this ministry, put your offerings in the bank account number or the Google Pay number.
support this end time harvest. The Lord is, don't look to your lack. The Lord is able to open the windows of heaven and pour out blessing you will not have room enough to contain. May the Lord bless you. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டெலிஃபோன் நம்பரில் எங்களை கூப்பிடுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.